அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் இழந்து பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி. சூரியனுடைய புதல்வன் தான் சனி பகவான். அவரே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு இல்லை. உடல் நலத்தில் உஷ்ண தொடர்புடைய உபாதைகள், மஜ்ஜை தொடர்புடைய உபாதைகள், அடிவயிறு உபாதைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், மூட்டு வலி போன்றவைகள் அத்தனையும் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். இந்த வக்ர நிவர்த்தியில் நம்ம அப்பாடின்னு பெருமூச்சு விட்டோம். அப்போ இந்த பெருமூச்சுகள் அத்தனையும் போகக்கூடிய காலகட்டங்கள் 4/11/2024. சரி, இதை மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெளியில் உணவு வாங்குறத தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். சரி, 7ஆம் இடம் கெண்டச்சனி அப்படின்னு பேர். இந்த கெண்டச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகும். எப்பொழுதுமே சனியோடைய தொடர்பு வரும்பொழுதும் குருவோடைய தொடர்பு வரும்பொழுதும் தான் குரு பலன் வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 7ல் சனி பகவான் இருக்கார், 10ல் குரு பகவான் இருக்கார். அப்போ திருமணத்திற்கு உண்டான விவாகத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். அப்போ திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சு, அத்தனை தடையும் தாமதமும் விலக்கிட்டு திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்களும் உண்டான முயற்சிகளை எடுக்கலாம். அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு தன்னுடைய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வை மேஷத்தை பார்க்குறார். மேஷம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு முறை படிக்கிறதுக்கு 10 முறை படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குமா? கண்டிப்பாக மிக சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும்னு சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா தான் இஷ்ட தெய்வங்கள் வரும். குலதெய்வம் வந்தாச்சுனாக்க வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் அந்த இடத்தின் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் இருக்கார். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர பின்னிருந்து இயக்கக்கூடிய லைட்மேன், கேமராமேன் போன்றவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலியமாக புதிய புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர் எப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பண வர வரும். பண வர வரும்பொழுது அத்தனை தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
உண்டாகும். அடுத்தது செவ்வாயை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி கொடுத்தனத்துலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, கரண்ட் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு, எல்லாமே அதிகமாக இருந்துச்சு, விருந்தாளிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மன கஷ்டத்தில் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குரு பகவான் உங்கள் 4ஆம் இடமான வண்டி வாகனம் ஸ்தானத்தை பார்த்ததுனால, தனக்காரனான குரு பகவான்றதுனால அதற்கு தேவையான பொருளாதார உதவிகள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். இதை தவிர வண்டி வாகனங்களுக்கும் அதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 4ஆம் இடம். அப்போ இதுவரையிலும் சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க காரில் போயிட்டு இருந்தவங்க ஷேடன் கார்லேயும் லேவிஷ் கார்லேயும் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானுடைய பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10ஆம் பார்வை விசேஷமான பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் மாத்ருவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாத்ருன்னா அம்மாவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வர்றதுனால ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட காமிச்சு உடனடியாக தீர்வு காணணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக முற்று பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர இந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவானானவர் சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம். இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையிலேருந்து டெபுடேஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலியமாக வருமானம் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்போ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனால் இந்த வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு, அப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஐடி ப்ரொஃபஷன்ற சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு டெபுடேஷனாக ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வருமானம் 4 மடங்கு கூடி நல்ல வருமானம் இருக்கும் பொழுது வெற்றி அப்படின்னு குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல பாபகிரகம் இருக்கிறதுனால சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பட்டு சில தேவையற்ற அசிங்கங்களை சந்திக்க வேண்டிய வரும். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறதும் மிக மிக சிறப்பு. அதே போல் தனக்காரனான குரு நல்ல நிலையில் இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உத்தியோகத்தில் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க 10ல் குரு வரும்போது பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. அதனால் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். யாருக்கிடையும் வாக்குவாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் சரி உங்கள் மேலே உள்ள அதிகாரிகள்கிட்டும் சரி எதையுமே மாட்டேன்னு சொல்லாதீங்க. பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முயற்சி செய்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ முயற்சி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை எடுத்தாலும் மறுத்து பேசணும் அப்படின்னாக்க அவப்பெயர்களும் அசிங்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி சேர்ந்த நண்பர்கள் யாருக்கிட்டையும் டிபேட் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது குருவோடைய வீடு நல்ல நிலையில் குரு இருக்காரா? 10ல் குரு இருக்கார். இந்த 10ல் குரு இருக்கிறதுனால பணம் பதவி புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் உண்டு. அதே போல் கவர்மெண்ட் கூட வம்பு வழக்கு லிட்டிகேஷன் இருந்த அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் அது உங்களுக்கு அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது உங்களுடைய ஏன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டியில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கு சார்பாக வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது மொத்தத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் யார் கூடயும் வாக்குவாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்ப்பதும் நல்லது. சரி, ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் வரும். அதற்கு காரணம்னு பார்த்தாக்க உங்களுக்கு நடக்கின்ற தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் பிரணவநாதனும் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக பிரச்சனை வாய்ப்பு உண்டு. சரி, அதுக்கு நம்ம என்ன செஞ்சால்
பிரச்சனைகளை விட்டு தவிர்க்க முடியும் அப்படின்னாக்கா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடும்பொழுது அம்மனுக்கு உண்டான நெய்வேத்தியங்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அம்மனுக்கு உண்டான எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அம்மனுடைய மேனி குளிரும் போது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். சாமி, இது செய்கிறது எனக்கு சிரமம் அப்படின்னு சொன்னாக்க, நான் ஒரு காயத்ரி சொல்கிறேன். இந்த காயத்ரி ஸ்டில்லுலேயும் வரும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான 6 to 7 108 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? சனி போல் விலகும். அப்போ மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி நல்ல நிவர்த்தின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக நல்ல நிவர்த்தின்னே சொல்லலாம்.